சாயிராம். நம் மனக்கண்ணில் நம் வெற்றியை நாம் காணாதவரை வெற்றியை நோக்கி நம்மால் பயணம் செய்யவே முடியாது என்பதை உணர்ந்து கொண்டு மனக்கண்ணில் நமக்கான வெற்றியை கனவு காணலாம். நிச்சயம் ஒரு நாள் நிஜமாகும் என்ற நம்பிக்கையோடு ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம் சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, நீ அதிகமாகவே சிந்தித்து கொண்டிருக்கிறாய், அதிகமாகவே செயல்பட்டும் கொண்டிருக்கிறாய். உனக்கான வெற்றி உனக்காக நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. உனக்கான மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உன்னை தேடி வரும் நேரமும் காலமும் இப்பொழுது கனிந்து விட்டது என் பிரியமே. நீ எதிர்பாராத பல அற்புத மாற்றங்களும் அதிசயமும் உன் வாழ்வில் ஒவ்வொன்றாக நிகழப்போகிறது. சந்தோஷமாக இரு, நான் உனக்கு நல்லதை மட்டுமே கூறுவேன். எல்லா தடைகளையும் தாண்டி உனக்கான வாய்ப்பு உன் கண்களுக்கு தெரியும் என்றால் உன்னுடைய வாழ்வில் நீ நிச்சயம் மிகப்பெரிய சாதனைகளை படைக்கப் போகிறாய் என்பதில் எந்த சந்தேகமும் உன் மனதில் வேண்டவே வேண்டாம். எந்த சந்தேகமும் உனக்கு தேவையே இல்லை. நினைத்தது எல்லாம் உடனே அடைய வேண்டும் என்று உன்னுடைய எண்ணம்தான் உன்னை வாழ்வு முழுக்க எதையுமே அடைய விடாமல் செய்கிறது என்பதை புரிந்து கொள். நினைத்தது அனைத்தையும் உடனே அடைய வேண்டும் என்று சிந்தனை செய்யாதே. அதற்கென்று ஒரு நேரம் வரும், அதற்கென்று ஒரு காலம் இருக்கத்தான் செய்யும். அதற்கான நேரம் வரும் பொழுது நீ நினைத்தது நீ நினைப்பதற்கு மேலாகவே அடையப் பெறுவாய் சந்தோஷமாக. எந்த ஒரு மாற்றம் நிகழ்வதற்கும் சிறிது காலம் பிடிக்கும் என் பிரியமே. சிறிது காலம் பிடிக்கும் என்பதை உணர்ந்து கொண்டு செயல்படு. தங்கத்தை விட உயர்வாக உன்னுடைய நேரம் உனக்கு எப்பொழுது தெரிகிறதோ அப்பொழுதுதான் நீ வளர்ச்சியை நோக்கி பயணிக்க துவங்கிவிட்டாய் என்று அர்த்தம். ஆம் என் பிரியமே, அப்பொழுதுதான் நீ பயணிக்க துவங்கிவிட்டாய் என்று முடிவு எடுத்துக்கொள். வாழ்வில் நீ அனுபவிக்கும் தற்போதைய சூழல், இப்பொழுது உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கும் சூழல் எதுவாக இருந்தாலும் அது தற்காலிகமானதுதான் என்பதை புரிந்து கொள். தற்காலிகமான சூழலில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். விரைவில் அது கடந்து போகும் என்பதை மட்டும் மறந்துவிடாதே என் பிரியமே. நீ உண்மையில் வெற்றி பெற விரும்பினால் உன்னிடம் இருக்கும் முடியாது என்ற எண்ணத்தை முதலில் தூக்கி எறிந்துவிடு. அதை செய்யாதவரை உன்னால் வெற்றி பெற முடியாது என் பிரியமே. உன்னுடைய நம்பிக்கையே உன் வெற்றியை நோக்கி உன்னை உந்தி தள்ளும் என்பதை மட்டும் மறந்து விடாதே. அறிவே ஞானத்திற்கான ஒரே வழி. நீ பெறும் அறிவும் ஞானமுமே உன்னை சிறந்த அறிவாளியாக மாற்றும் என் பிரியமே. உழைத்து கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. உழைக்காமல் வாழ்வில் உயர்வடையவே முடியாது. உன்னுடைய வாழ்வில் முன்னேற விடாமல் தடுத்து கொண்டிருக்கும் பெரும் தடையாக உன்னுடைய பொறாமை குணம்தான் அதிகமாகவே இருக்கிறது. பொறாமைப்படுவதை முதலில் விட்டுவிடு. எப்பொழுதும் பொறாமை குணம் மட்டும் உன்னை அண்டவிடாமல் பார்த்துக்கொள் என் பிரியமே. உன்னை நெருங்க விடாமல் பார்த்துக்கொள். அப்பொழுதுதான் நீ யாராலும் செய்ய முடியாத மகத்தான சாதனைகளையெல்லாம் செய்து முடிப்பாய். ஆம் என் பிரியமே, வாழ்வில் நீ எங்கு செல்ல வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் முதலில் நீ எங்கு இருக்கிறாய் என்பதை புரிந்து கொள். எங்கு நீ இருக்கிறாய் என்பதை புரிந்து கொள். நீ இப்பொழுது எங்கு இருக்கிறாய் என்பதை தெரிந்து கொள்ளாமல் நீ போய் சேர வேண்டிய இடத்தை அடையவே முடியாது என் பிரியமே. அடையவே முடியாது. என் அன்பு பிரியமே, உன்னுடைய நேரத்தை நீ எப்படி பயன்படுத்துகிறாய் என்பதை கொஞ்சம் பரிசோதனை செய்து கொள்ள பழகு. கொஞ்சம் பரிசோதனை செய்ய பழகு. ஆம் என் பிரியமே, நேரம் உன்னுடைய வாழ்வை மாற்றும்.
உன்னுடைய மனமும் உன்னுடைய வாழ்வை மாற்றும். மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். அப்படியே நடப்பதை ஏற்றுக்கொள்ளும் மன தைரியத்தை உன்னில் வளர்த்துக்கொள். அது இருந்தாலே போதும், எதையையும் முன்னால் மிக சுலபமாக சாதிக்க முடியும். உன்னை மகிழ்விக்கும் எதனோடும் செலவழிக்கப் போகிறாய் என்பதை பொறுத்தே உன்னுடைய வாழ்வு அமையும். உன்னுடைய நேரத்தையும் உன் மனதையும் எதனோடு நீ செலவழிக்கப் போகிறாய் என்பதை பொறுத்துதான் உன்னுடைய வாழ்வும் மாற்றம் பெறும். ஆம் என் பிரியமே, உன்னுடைய வாழ்வும் அப்பொழுதுதான் மாற்றம் பெறும். என் அன்பு பிரியமே, உழைத்து கொண்டே இரு, போராடிக் கொண்டே இரு. நீ சாதிக்க வேண்டுமென்றால் ஒருபோதும் மற்றவர் மீது நம்பிக்கை வைக்காதே என் பிரியமே. அது உன்னை ஒரு நாள் அனைத்தையும் இழக்க வைக்கும். உன் மீது மட்டும் நம்பிக்கை வை, அதுதான் உன்னை வாழ வைக்கும் சந்தோஷமாக. உன்னை எதுவும் கட்டுப்படுத்தாமல் பார்த்துக்கொள் என் பிரியமே. எதையும் நீ கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. நீயும் எதற்கும் கட்டுப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. வாழ்க்கை என்பது விளையாட்டுதான். நீ சிறப்பாக விளையாடி அதில் வெற்றி பெற முடியும். நீ நினைத்தால் நிச்சயமாக உனக்கான வெற்றி நிச்சயமான ஒன்று. நீ விரும்பியது விரும்பியபடியே நடக்கும் என் பிரியமே. உன்னுடைய விருப்பத்தில் உனக்கு நல்ல தெளிவு இருந்தால் நீ விரும்பியது விரும்பியபடியே நடக்கும். உன்னுடைய லட்சிய கனவுகள் நிஜங்களாக மலர்வதற்கு ஒரே ஒரு வழி, அந்த சிந்தனைகளுக்கு மனதில் நிரந்தரமான இடத்தை கொடுப்பதுதான். நிரந்தரமான இடத்தை கொடுப்பதுதான் வெற்றிக்கான முதல் படி. தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. அப்பொழுது இந்த பிரபஞ்சமே உனக்கு துணையாக வரும். பிரபஞ்சமே உனக்கு துணையாக வரும். உன்னுடைய மனதில் நீ நம்பிக்கையோடு எந்த காட்சியை நிலைப்படுத்தி இருக்கிறாயோ அதை உன்னுடைய ஆழ் மனம் உன் வாழ்வில் நிச்சயம் நிஜத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதே நிதர்சனமான உண்மை. ஆம் என் பிரியமே, நிஜத்தில் நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்கும். உன்னால் கற்பனை செய்கின்ற எதை ஒன்றையும் உருவாக்கவும் முடியும் என்பதை புரிந்து கொள் என் பிரியமே. உன்னுடைய கற்பனை சக்தியை கவனமாக பயன்படுத்தி மிகப்பெரிய வெற்றிகளை கைப்பற்ற கற்றுக்கொள். மிகப்பெரிய வெற்றியை உன்னால் சாதிக்கவும் முடியும். எதையும் எதிர்கொள்ள பயந்து பயந்து கோழையாகவே இருப்பது மிகப்பெரிய தவறு என்பதை புரிந்து கொள் என் பிரியமே. எதற்காகவும் பயப்படாதே. உனக்கு துணையாக நான் இருக்கும் பொழுது எதற்காக பயப்படுகிறாய்? பயப்படாதே. அதை தவிர வேறு தவறு எதுவுமே இல்லை. கோழைகள் பயப்படுபவர்கள் எப்பொழுதுமே வெற்றியடைவதே கிடையாது. எனவே பயப்படாதே. எது வந்தாலும் தைரியமாக எதிர்த்து நின்று போராடு. என் அன்பு பிரியமே, நீ சந்திக்கும் தோல்விகள் அனைத்துமே தற்காலிகமானதுதான். தற்காலிகமான தோல்வியில்தான் நீ இருந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய வழி நேர்மையாக இருக்கிறது என்றால் உன்னுடைய வெற்றிகள் நிச்சயமாக உனக்கான வெற்றியாகவே இருக்கும். உன்னுடைய வெற்றிகளை சுமப்பதற்காகவே வரலாற்றில் பக்கங்கள் உனக்காக காத்திருக்கிறது என்பதை மறந்துவிட எண்ணாதே. மறந்துவிடாதே என் பிரியமே. இறைவனுக்கு நன்றி சொல்வதற்கு காரணங்கள் தேவையே இல்லை என் பிரியமே. ஒருவேளை உனக்கு காரணம் தேவைப்பட்டால் உன்னுடைய மாற்றங்கள், உன் வாழ்வில் நடக்கும் ஏற்றங்கள், உன் வாழ்வில் நடக்கும் அற்புதங்களுக்காக நன்றி சொல்லிக்கொண்டே இரு. ஆம் என் பிரியமே, எப்பொழுதும் உன்னை படைத்த இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இரு. காரணம் தேடாதே நன்றி சொல்வதற்கு. எப்பொழுதுமே இறைவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு உன்னுடைய செயலை துவங்கு. நீ எதிர்பார்த்ததை விடவும் மிக சிறப்பாக அமையும் உன்னுடைய வாழ்வு. என் அன்பு பிரியமே, உனக்கு கிடைக்கிறது, உனக்கு கிடைத்தது, உனக்கு கிடைக்கப் போகிறது எதுவாக இருந்தாலும் இறைவனின் திட்டப்படிதான் எல்லாம் நடக்கிறது என்பதை மட்டும் புரிந்து கொள்.
காரண காரியமில்லாமல் எதுவுமே நடைபெறாது. எதை செய்ய வேண்டுமானாலும் அதை இப்பொழுதே இன்றே செய்ய துவங்கு. நடப்பது எல்லாம் உனக்கு சாதகமாகவே மாறும். வாழ்வில் உனக்கு தோன்றும் எல்லா யோசனைகளும் முழு வடிவம் பெற்று வருவதில்லை என் பிரியமே. யோசனைகளை செயல்படுத்த நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு நகர்விலும் தான் அது முழுமை பெறுகிறது என்பதுதான் நிச்சயமான உண்மை. முதல் அடியை எடுத்து வைக்காமலேயே அடுத்த அடியை பற்றி கவலைப்பட்டு கொண்டு ஒரே இடத்தில் நின்று கொண்டிருக்கிறாய் என் பிரியமே. அதை மாற்றிக்கொள். எது வந்தாலும் பார்த்துவிடலாம் என்று உன்னுடைய முதல் அடியை எடுத்து வை. இரண்டாவது அடிக்கான வழி தானாகவே உனக்கு கிடைக்கும். தானாகவே உனக்கு கண்களுக்கு தெரியும். அடுத்த அடியை எடுத்து வைத்தால்தான் அடுத்தடுத்த நகர்வுகளுக்கான வழியும் உனக்கு கிடைக்கும் என்பதே நிச்சயமாக உண்மை. நீ எப்படி நகர்கிறாய் என்பதை பொறுத்துதான் உன்னுடைய வாழ்க்கையும் உன்னை நகர்த்தி கொண்டு செல்லும். நாளைய வாழ்க்கை உனக்கு கஷ்டமில்லாமல் நகர வேண்டுமென்றால் அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. இந்த நொடியிலிருந்தே நீ கஷ்டப்பட ஆரம்பிக்க வேண்டியதுதான். வெற்றி அடைவதற்கு தான் முயற்சிகள் தேவை. சில சமயம் நீ எடுக்கும் முடிவுகளை விட நீ எடுக்கும் முயற்சிகள் தான் உன்னை வெற்றியை நோக்கி அழைத்து செல்லும் என்பதே நிதர்சனமான உண்மை. ஆம் என் பிரியமே, உழைக்காமல் உயர்வடைய முடியாது. உயர்வு அடைய வேண்டுமென்றால் உழைத்து கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. அடைய வேண்டிய லட்சியத்தை நிச்சயமாக அடைவாய், அப்பாவின் ஆசியோடு, துணையோடு. வாழ்க்கையில் நீ அனுபவித்த வேதனை, துயரம், எந்த ஒரு இக்கட்டான நிலையும் வேறு யாராவது அனுபவித்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய். அதுவே மிகப்பெரிய தர்மமாகவே இருக்கும். நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றியை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. கவலைப்படாமல் இரு. நான் எப்பொழுதும் உன்னோடு இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். ஒரு காரியத்தில் நீ ஏமாற்றமோ தோல்வியோ உற்றால் வருத்தப்படாதே. அதில் பெற்ற அனுபவத்தை கொண்டு அடுத்த முயற்சியில் திறம்பட செயல்படு. உனக்கான வெற்றி நிச்சயமாக உன்னை தேடி வரும். நான் அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன்னை நோக்கி வருகின்ற அனைத்துமே என் கைகளிலிருந்துதான் உன்னிடம் வருகிறது. அதை எதிர்நோக்கி நீ எடுக்கும் பக்கமே உன் வாழ்க்கை என்னும் புத்தகம் எப்படி இருக்கும் என்பதை மிக தெளிவாக தீர்மானம் செய்கிறது. உன் இறந்த காலத்தில் 1000 விஷயங்கள் நல்லதாகவும் கெட்டதாகவும் இருக்கும். அது உன் தவறு இல்லை. உனக்காக எது தீர்மானிக்கப்பட்டதோ அதை தான் நீ அனுபவிக்கிறாய். அதனால் முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். அதை நோக்கி தேவையில்லாத ஞாபகத்தில் பயணம் செய்து கொண்டே இருக்காதே. எதிர்காலம் நீ தீர்மானிப்பது அல்ல. நிகழ்கால பயணத்தை நான் உனக்கு எழுதுகிறேன். நீ எதற்குமே பயப்படாதே. உன்னிடம் இதயம் என்ற மிகப்பெரிய சொத்து இருக்கிறது. அதை முதலில் ஒரு நிலைப்படுத்து. மலர்கள் அழகாகத்தான் இருக்கும். சிலவற்றில் முட்களும் இருக்கத்தான் செய்யும். உன் வாழ்க்கையும் அப்படித்தான். உன் அழகான வாழ்க்கை, அதை நீ பார்த்து நடத்த வேண்டும். ஏனென்றால் உன் வாழ்க்கை உனக்கானது. உன் வாழ்க்கையை வாழ்ந்துதானே ஆக வேண்டும். உன்னை சுற்றி உனக்கான நன்மைகள் பல நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் உன் மனம் குழப்பமாக இருப்பதால் எதையுமே உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல், கவனிக்கவும் முடியாமல் எப்பொழுதும் குழம்பிக் கொண்டே இருக்கிறாய். நன்றி சொல்லவும் மறந்தும் விடுகிறாய். நான் நன்றி சொல்வதற்கு என்னை சுற்றி எந்த நல்லதையும் நடக்கவே இல்லை. என்னை காயப்படுத்துவதற்காகத்தான் நிறைய பேர் என்னை சுற்றி கொண்டே இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது நான் யாருக்கு நன்றி சொல்ல முடியும்? என் வாழ்க்கையில் எதுவுமே நான் நினைத்தது போல நடக்கவே இல்லையே என்றுதானே உன்னுடைய கேள்வியாக இருக்கிறது. நீ இப்படி குழப்பத்தோடும் கேள்விக்கணையோடும் இருந்து கொண்டிருப்பதால் தான் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை உன்னால் புரிந்து கொள்ளவும் முடியவில்லை. புரிந்து கொள்ளவும் எதுவுமே முடியவில்லை.
முதலில் உன் மனதை ஒருநிலைப்படுத்தி உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை தெளிவாக கவனித்துப் பார். பெரும் மகிழ்ச்சி அடைந்து துள்ளி குதிப்பாய். உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை அப்பொழுதுதான் நீ உணர்வாய். நீ எதிர்பார்த்தது இதுதானே? எல்லாம் மறந்துவிடு. இதுவரை முடிந்ததையெல்லாம் மறந்துவிடு. இனி வரப்போவதை சந்தோஷமாக எதிர்நோக்கி காத்து கொண்டிரு. உனக்கானது சர்வ நிச்சயமாக உன்னிடமே வந்து சேரும். நான் அதை உனக்காகவே செய்வேன். நீ எதிர்பார்த்ததையும் உன்னுடைய பிரார்த்தனைகளையும் நிச்சயமாக நான் உனக்கு நிறைவேற்றியே தீருவேன். முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய். உன்னிடம் உதவி என்று கேட்டு வருபவர்களிடம் நானே ஏற்கனவே பிரச்சனையில் இருந்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்வே சோதனையான நகர்வோடு நகர்ந்து கொண்டிருக்கிறது. நான் எப்படி உங்களுக்கு உதவி செய்ய முடியும் என்று அவர்கள் மனதை காயப்படும்படியோ நோகடிக்கும்படியோ ஒரு வார்த்தை கூட பேச நினைக்காதே. உன்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய். உன்னுடைய தான தர்மமே உன்னை இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து உன்னை காக்கும். வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் அவரவர் வாழ்க்கையை எப்படி கையாள்கிறார்களோ அதன்படி மாறிக்கொண்டுதான் இருக்கும். வாழ்வை நீ எப்படி பார்க்கிறாயோ அந்த கண்ணோட்டத்தில்தான் உன் வாழ்க்கையும் நகரும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்வதாகவும், நீ மட்டும் துயரத்திலும் சோதனையிலும் மாட்டிக்கொண்டு தவிப்பது போல புலம்பிக் கொண்டே இருக்கிறாய். உண்மை அதுவல்ல குழந்தையே. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளே சென்று பார்த்தால்தான் தெரியும் அவரவர் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள், என்ன சோதனைகளில் சுழன்று கொண்டிருக்கிறார்கள் என்பது. அவரவர் வாழ்க்கையில் உள்ளே சென்று பார்த்தால்தான் புரியும். அவரவர் செய்த கர்ம வினைப்படி அவரவர் வாழ்க்கையை இன்பமும் துன்பமும் கஷ்டமும் நஷ்டமும் சந்தித்துதான் ஆக வேண்டும். எது வந்தாலும் பொறுமையையும் நம்பிக்கையையும் எந்த சூழலிலும் நீ கைவிட்டு விடாதே. எப்பொழுதுமே உன்னை விட்டு யார் விலகினாலும், உனக்கு யார் தீங்கு செய்தாலும் அதை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டே இருக்காதே. நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். நீ மென்மேலும் வளர்ச்சி பெற்று நல்ல நல்ல மாற்றங்களை உன் வாழ்வில் பெறத்தான் போகிறாய். உன்னுடைய பிரார்த்தனை நிறைவேறியது. கவலைப்படாமல் இரு. உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கிறேன். உனக்கு எல்லா செல்வ வளங்களையும் அள்ளி அள்ளி கொடுத்து உன் வாழ்வில் சந்தோஷத்தையும் அதிசயத்தையும் ஆனந்தத்தையும் நிரம்ப தரும் உன் சாயப்பா உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறேன் என்பதை எப்பொழுதும் எந்த நொடியும் மறந்து விடாதே. உன்னுடைய நிழலாக நான் இருப்பேன். உன்னுடைய அசைவுகள் வைத்தே உன்னை அறிந்து கொள்பவன் நான். உன்னுடைய பிரச்சனைதான் என்ன, உன்னுடையது என்ன என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். எதை பற்றியும் கலங்காதே, கலங்க நினைக்காதே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். அணையப் போகிற விளக்குதான் பிரகாசமாக ஒளிக்கும், மிக மிக பிரகாசமாகவே எரியும். நீ செய்த பாவங்கள், நீ செய்த நல்லதுகள், நீ செய்த புண்ணியங்கள் அனைத்தும் நான் அறிவேன். இந்த பிறவியில் நீ எப்படி செயல்படுவாய், இனிவரும் பிறவியில் எப்படி இருப்பாய் என்பதையும் நான் அறிவேன். நீ படும் வேதனையை பார்க்க முடியாமல் நான் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன். உன்னை பாதுகாக்க உன் கூடவே நிழலாக நான் எப்பொழுதும் இருப்பேன். என்னை தாயாக தகப்பனாக நம்பி என்னிடம் முழுமையாக சரணடைந்துவிட்ட என் பிள்ளையை நான் விட்டுவிடுவேனா என்ன? நீ படும் வேதனையை பார்க்க முடியாமல் தான் நானும் கவலையோடு இருக்கிறேன். ஒவ்வொரு நொடி பொழுதும் உன்னை நான் தேற்றிக் கொண்டே இருக்கிறேன். மனதை தேற்றிக்கொள். கர்மத்தின் தீவிரத்தை இதுவரை நான் உன்னிடம் அனுமதித்தேன். இனி அது நடக்கவே நடக்காது. என் அனுமதியில்லாமல் எதுவுமே உன்னை நெருங்கவும் முடியாது, நடக்கவும் நான் விடமாட்டேன். நீ சந்தோஷமாக இரு. துக்கத்தை விட்டுவிட்டு எது வந்தாலும் ஒரு நாள் முடியப் போகிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள். நான் இருக்கிறேன் உன்னோடு. நிச்சயமாக உன்னை கலங்க விடமாட்டேன். எப்பொழுதும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன்.
எவ்வளவு கூட்டமிருந்தாலும் உனக்கான வழியை நான் அமைத்து விடுவேன். எதுவுமே சாயப்பாவால் சாத்தியம் என்று என்னை நீ நம்பி இருக்கும் பொழுது நான் எப்படி உனக்கு வழிகாட்டாமல் இருப்பேன்? என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. நீ மற்றவர்களுக்காக என்னிடம் பிரார்த்தனை செய்ததையும் நான் நிறைவேற்றியிருக்கும் பொழுது என் பிள்ளையின் தேவையை நானே பூர்த்தி செய்வேன் என்று உனக்கு உறுதி செய்கிறேன், வாக்கு அளிக்கிறேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். நீ வெளியே செல்லும் முன்பாக உனக்கு முன்பாக நானே சென்று உன் வேலையை அனைத்தையும் சர்வ நிச்சயமாக வெற்றிகரமாக முடித்து வைப்பேன். உன்னுடைய நிழலாக நான் இருக்கும் பொழுது உன்னுடைய அசைவுகள் வைத்தே உன்னை அறிந்து கொள்பவன் நான் இருக்கும் பொழுது உனக்கு பயமே வேண்டாம். உன்னுடையது என்ன என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். நீ எதை பற்றும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. உன் சாயப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு. வாழ்வில் எதையெல்லாம் நீ நிரந்தரம் என்று நினைத்து கொண்டிருந்தாயோ அவையெல்லாம் நிதர்சனம் இல்லாத பொய்கள் என்பதை புரிந்து கொள்ளவே உனக்கான சோதனைகள் தரப்பட்டது. யாரை நம்பி உன் உடைமைகளை மற்றவர்களுக்கு நீ கொடுத்தாயோ அவர்கள் உன்னை ஏமாற்றிவிட்டார்களே என்று வருத்தப்படாதே. அவர்களை மனம் திருந்தி அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து கொடுக்கும்படி நான் வழிவகை செய்வேன். பொருளையும் நம்பிக்கையையும் நீ எப்பொழுதும் இழந்து விடாதே. அவமானம் நிறையவே பட்டுவிட்டாய். அந்த கெட்ட காலங்களை நினைத்து கூட பார்க்க வேண்டாம். அவையெல்லாம் பஞ்சு மெத்தையில் உனக்காக வைக்கப்பட்ட பெரிய முட்கள்தான். அது குத்ததான் செய்யும். அதற்கான வழியும் நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும். என்னுடைய பிள்ளை சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே நான் கஷ்டத்தை அனுபவித்தேனே தவிர நீ மனவேதனைப்பட வேண்டும், துன்பப்பட வேண்டும் என்று நான் எதையுமே அனுமதித்ததே இல்லை. நான் உனக்கு எப்பொழுதும் உன் தாயாக தகப்பனாக அனைத்துமாக இருந்து உன்னை எப்பொழுதும் நான் பார்த்து கொள்வேன். எல்லா சுமைகளையும் என்னிடம் தந்துவிடு. தைரியமாக போய்கொண்டே இரு. வருத்தத்தை விட்டு பொறுமையாக உனக்கான இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. உனக்கு துணையாக நான் என்றும் எங்கும் இருப்பேன். நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே முன் சென்று முன்பாகவே களைந்து விடுவேன். எதையும் பொருட்படுத்தாமல் உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. நீ போகும் பாதையில் எந்த தடங்கல்கள் வந்தாலும் தடைகள் வந்தாலும் தூர எறிந்துவிட்டு தகர்த்து எறிந்துவிட்டு சென்று கொண்டே இரு. 8 திக்கிலும் இருந்து நான் உன்னை வழிவமைத்து கொண்டே இருக்கிறேன். நான் இருக்கிறேன். எப்பொழுதும் நம்பிக்கையோடு இரு. உன் சாயப்பாவின் சந்தோஷ சுப வாக்குதான். திடீர் திருப்பமாக உன் இல்லத்தில் ஒரு மங்கள நிகழ்வு நடந்து உன் மனதை குளிர்விக்கப் போகிறது. அந்த அதிசயமும் அற்புதமும் உன் இல்லத்தில் நிகழப்போகும் அந்த சந்தோஷ தருணத்தை எதிர்கொண்டு காத்து கொண்டே இரு. பொறுமையாக இரு. உனக்கான நல்ல நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. எந்த ஒரு செயலை செய்வதாக நீ இருந்தாலும் அதை குறைவில்லாமல் செய்ய வேண்டும், குறையில்லாமல் செய்ய வேண்டும். என் அப்பாவின் வாக்கை முழுவதுமாக கேட்டு அந்த வாக்கின்படி நீ நடந்து கொண்டு முழுமையான பலனை பெறவே உன் சாயப்பா விரும்புகிறேன் என் பிள்ளையே. ஏதாவது ஒரு நிகழ்ச்சியையோ ஒரு விஷயத்தை செய்யும் பொழுதோ குறையில்லாமல் பார்த்துக்கொள். அந்த விஷயத்தில் குறையிருந்தால் அந்த விஷயம் முழுவதுமாக முழு பலனை அடையாது என் பிள்ளையே. யார் ஒருவர் தான் எடுக்கும் செயலை முழுவதுமாக வெற்றிகரமாக செய்வேன் என்ற நம்பிக்கையோடும் மன தைரியத்தோடும் அந்த விஷயத்தில் இறங்குகிறார்களோ அதை நினைத்து கொண்டு அந்த விஷயத்தில் முழுவதுமாக உழைத்து கொண்டிருக்கிறானோ அவரே வெற்றி கண்டவர்களாவார்கள். நீ எதை செய்ய விரும்புகிறாயோ, உன் மனம் எதை செய்ய விரும்புகிறதோ அதை எப்படி செய்ய வேண்டும், எவ்விதமாக செய்ய வேண்டும் என்பதை முதலில் ஒரு தீர்மானம் உன் மனதிற்குள்ளேயே செய்து கொள். அதை எப்படி தீர்க்கமாக செய்தால் அந்த செயல் முழுமை பெறும் என்பதை அறிந்து கொண்டால் அதை செய்து முடிக்கும் வலிமையும் ஆற்றலும் தன்னம்பிக்கையும் தானாகவே உன் மனதில் வந்து குடிகொண்டுவிடும்.
நிச்சயமாக அந்த செயல் தோற்றே போகாது, வெற்றி மட்டுமே கிட்டும்.